ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னா பெசன்ட் நகர் பீச்சுக்கு தான் போனோம். போய் ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்லிட்டு கிளம்பி போனோம். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேலேயே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த பீச்சுக்கு போயிட்டு. அதனால் கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னதுனால நேற்று போயிட்டு வந்தோம். போயிட்டு வந்ததுலேருந்து ஒரு சந்தோஷம் இருக்குது. அங்கே போன வேகத்துக்கு நல்ல பசி ஃப்ரெண்ட்ஸ். அந்த சர்ச்சு பக்கத்தில் இருக்குது இந்த கடை. போய் நல்லா பசிங்கனால உட்காந்தாச்சு. பசிக்கு சாப்பிட்றதுக்கு தானே போவோம். போய் சாப்பிட்டோம். என்ன கேட்டால் அந்த கடையில் வந்து கொடுக்குற காசுக்கு சாப்பாடு அந்த அளவுக்கு வந்து ஒர்த் இல்லைன்னு தான் தோணுது. ஏன்னா லிமிட்டட் சாப்பாடு தான் 70 ரூபா சொன்னாங்க. சரி ஓகே, பசிக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாச்சு. வறுத்த மீன் எல்லாமே வந்து இப்போ ஸ்டார்டிங் வந்து 100 ரூபா தான். நாங்கள் வந்து ஒரு எறா, ஒரு பாறை மீன், ஒரு கடம்பா, ஒரு நெத்திலி எல்லாமே இப்போ சொல்லியிருந்தோம். நல்லா பசிங்கிறதுனால சாப்பிட்டாச்சு எல்லாமே. கடைசியில் பில்லு வந்து 650 ரூபா வந்துடுச்சு. லிமிட்டட் சாப்பாடுங்கிறதுனால 70 ரூபா தான். அந்த ஒயிட் ரைஸ் கம்மியாக தான் வைக்கிறாங்க, அதுவும் 70 ரூபாய்க்கு. சரி என்ன செய்கிறது, வந்தாச்சு, பசிக்கு உட்காந்தாச்சு, சாப்பிட்டு போய் தானே ஆகணும்னு சொல்லிட்டு சாப்பிட்டாச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீன்லாம் பார்த்திங்கன்னா அந்த எறா அந்தளவுக்கு வந்து ஸ்மெல்லு வந்துச்சு. அப்படியே போட்டாச்சு ஒரு பிளேட். அந்த பிளேட் அப்படியே டஸ்ட்பினில் போட்டாச்சு. வேறு என்ன செய்கிறது, வந்தாச்சு, சாப்பிட்டுட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காருக்கு நல்ல பசிங்க. அங்கே பாருங்கள் எப்படி சாப்பிட்றாருன்னு. ஏன்னா ஒரு 2-2:30 மணி இருக்கும் அந்த கடைக்கு போய் சாப்பிட்றப்ப. வீட்லேயும் சாப்பிட்டு கிளம்பல, பீச்சுக்கு கிளம்புறவங்க அவசரத்தில் சமைக்கவும் இல்லை நான். அப்புறம் சாப்பிட்டாச்சு, நல்ல பசி. இங்கே பாருங்கள் எப்படி சாப்பிட்றாருன்னு. அந்த தட்டில் இந்த மீன் எல்லாத்தையும் அவர் தாங்க காலி பண்ணார். அங்கே பாருங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ரிங்கு வளையம் போட்டு பொருள் எடுப்பாங்கள்ல, அந்த விளையாட்டு சரி விளையாடலான்னு சொல்லிட்டு போட்டோம். மொத்தம் வந்து 12 வளையம் கொடுத்துருந்தாங்க. அதில் எது போட்டாலும் நீங்கள் எடுத்துக்கலாம்னாங்க. ஆனால் முன்னாடி ஃப்ரண்ட்டில் பார்த்தா சின்ன சின்ன பொருளாக இருந்தது, பேக் சைடில் பார்த்தா நல்லா பெரிய பெரிய சாமி சிலைலாம் இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு தாஜ்மஹால் விழுந்தது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்க, நான் உண்மையாகவே நினச்சே பார்க்கல. ஏதோ நினச்சி நானாக அந்த லக்ஷ்மி படம் வரும்னு லக்ஷ்மி சிலை வரும்னு சொல்லிட்டு தான் போட்டேன். ஆனால் அது எனக்கு விழவே இல்லை. கடைசியில் அந்த சின்னோடு தாஜ்மஹால் தான் விழுந்துச்சு. இந்தாம்மா நீ போட்ட தாஜ்மஹால்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு அந்த அண்ணன். இல்லைண்ணே எனக்கு தாஜ்மஹால் வேணாம், அதுக்கு பதிலாக அந்த சிலையை கொடுங்கண்ணே. என்னம்மா நீ இப்படி சொல்கிற, தாஜ்மஹால் கிடைக்கலன்னு எல்லாம் வளையத்தை போட்டுட்டு போகிறாங்க, நீ தாஜ்மஹால் வேண்டான்னு சொல்கிறியம்மான்னாரு. சரி ஓகே, ஒரு காதல் சின்னம் இங்கே வந்ததுக்கு ஒரு அடையாளமாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. கடைசியாக வாங்கிட்டோம். என் பொண்ணு எனக்கு ஒன்று கொடுமான்னு அழுதுகிட்டே இருந்தா. இல்லை பாருங்கள் போடுறான், ஆனால் விழையே இல்லை. ஒரே ஒரு தாஜ்மஹால் மட்டும்தான் இருந்துச்சு. கடைசியாக அவள்கிட்ட ஒரு வளையத்தை கொடுத்தாங்க பாருங்கள். அழுதா. சரின்னு சொல்லிவிட்டு அந்த வளையத்தை கொடுத்தேன். அவள் ஒன்று போட்டா, அவள் எப்படி தூக்கி போகிறான்னு பாருங்கள். அப்படி ஏன் அதெல்லாம் விட்டேச்சா ஃப்ரெண்ட்ஸ். ஆக பாருங்கள், அவளுக்கு என்ன தெரியும் சின்ன பிள்ளைக்கு. சரி ஓகே, வந்ததுக்கு தாஜ்மஹால் கிடச்சிது. சரி ஓகே, அவகிட்ட ஒரு வளையத்தை கொடுத்தேன். அந்த வளையமும் அவள் தூக்கி போட்டா. கடைசியில் அவளுக்கு ஒன்றுமே விழலை. அவளுக்கு என்ன தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன பிள்ளை தானே. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அந்த தாஜ்மஹால் கிடச்சிது 50 ரூபாய்க்கு. அது ஒரு காசு வந்து 50 ரூபா தான். 50 ரூபாய்க்கு போட்டோம்னா கண்டிப்பாக 12 வளையங்கிறது என்ன கேட்டால் இது ஓகேன்னு தான் சொல்லுது. ஏன்னா ஒன்று இல்லைனாலும் ஒன்று விழும். அப்படி எதுவுமே விழலைனாலும் அவங்க வந்து ஏதாவது ஒரு பொருள் சின்னதாக கொடுத்துருவோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இவள் குதிரை சவாரியில் போகணும்னு அழுதுகிட்டே இருந்தா. சரி ஓகே, அதுலேயும் அனுப்பிவிட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு குதிரை சவாரியில் போகணும். எல்லா குழந்தைங்களும் அழுவுங்க, சின்ன பிள்ளைங்களாம் அழுவுங்க இது குதிரையை பார்த்தா. ஆனால் நான் குதிரையில் போகணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. சரின்னு சொல்லிவிட்டு அதில் அனுப்பிவிட்டாச்சு. அங்கே பாருங்கள் எப்படி சிரித்த மாதிரியே வரா பாருங்க. அப்படி கொஞ்சம் கூட பயமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்களேன், அவன் முகத்தை பாருங்களேன் எப்படி சிரிச்சுக்கிட்டே வரா. நான் கூட அழுவா போல், ஏறுறப்ப தான் நல்லா ஜாலியாக இருக்கும், போயிட்டு வரையில் அழுவான்னு நினச்சேன். ஆனால் அவள் அழவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த ராட்டினம் சுற்றுவாங்கள்ல, அதில் அவங்க அப்பா வச்சு சுற்றிக்கிட்டு இருந்தார் அவளை. அதுலேயும் போய் உட்காருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. சரி ஓகே, அதுவும் 50 ரூபா தான் நினைக்கிறேன். அதுலேயும் கடைசியாக ஒரு ரவுண்டு சுற்றி ஒரு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் போல் சுற்றுறாங்க ஃப்ரெண்ட்ஸு. அப்படியே ஆனால் சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து எல்லா பிள்ளைங்களுக்கும் இது வந்து செட் ஆகாது. ஒரு சில பிள்ளைங்களுக்கு வந்து அந்த சுற்றி வரதே ஒரு மாதிரி மயக்கமாக வந்துடும். அது எல்லா குழந்தைங்களுக்கும் ஏற்றுக்காது.
இவளை நான் அனுப்பி விட்றதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. சரி அவங்க அப்பா தானே வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாச்சு. அதுலேயும் சுற்றிட்டு கடைசியாக தண்ணி கடல்கிட்ட வந்துட்டோங்க. இங்கே பாருங்கள் நம்ம கடல் மாதாவை எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு. இந்த அலையை பார்க்குறப்ப மனசில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். இதுக்காக தான் வடபழனிலேருந்து விசநகருக்கு வந்தோம் கிளம்பி. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த அலைகள், கடலோட அந்த கடல் ஓசைன்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, அந்த தண்ணியோட சத்தம் வந்து அவ்வளோ ஒரு காதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். உண்மையாகவே ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் அங்கேயே நின்றுட்டு நல்லா தண்ணியில் விளையாண்டுட்டு, இவளை பாருங்கள் என்னை கூட்டிகிட்டு போமான்னு அழுதுகிட்டே இருந்தா. அவங்க அப்பா சரி வா நான் உன்னை அழைச்சிட்டு போய் நிற்க வச்சுக்கிறேன், ரொம்ப தூரம்லாம் போக முடியாது, ஆனால் முன்னாடியே வரி நின்றுக்கோ, தண்ணி சும்மா காலை நினச்சா போதும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனார். ஆனால் அங்கே பாருங்கள் அவள் ஆனால் அந்த தண்ணிக்கிட்ட போனது கொஞ்சம் கூட பயமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இவளுக்கு. ஆனால் இன்னும் போகும் வாமா, இன்னும் போகும் வா அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தா. ஆனால் எங்களுக்கு ஒரு பயம், நான் தான் இந்தாண்ட கூட்டிகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். கொஞ்ச நாள் தான் நின்றுக்கிட்டு இருந்தா. அதிலே அவள் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக நனைஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். கீழே கால், அந்த செப்பல் அங்கே பாருங்கள் எல்லாமே நனைஞ்சிருச்சு. அதுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லை. எல்லா பிள்ளைங்களும் பயப்படுவாங்க பாருங்கள், தண்ணியை பார்த்தோம்னா எவ்வளோ சூப்பராக போகிறா வான்னு அவங்க அப்பாவை அழைச்சிக்கிட்டு. சரி ஓகே, சின்ன பிள்ளை என்றைக்கோ ஒரு நாள் தானே, கையில் தானே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் அவளோட ஆசைக்காக அப்படியே கையில் இறுக்கமாக கையை பிடிச்சி நின்றுட்டு இருந்தார் அவங்க அப்பா. அங்கே பாருங்கள் அப்படியே ஆடுறா ஃப்ரெண்ட்ஸ் தண்ணிக்குள்ளே டான்ஸ், ஏதோ வீட்டில் நீச்சல் குளத்தில் தண்ணி அடிக்கிற மாதிரி. கடல் மாதா அது எவ்வளோ பெரிய அலையெல்லாம் கொண்டு வருதாங்க பாருங்கள். அந்த அலையை பார்க்குறதே அவ்வளோ ஒரு தனி ஒரு அழகு தான். ஒரு சில பேருக்கு தண்ணியை பார்த்தாலே பயமாக இருக்கும், ஒரு சில பேருக்கு கடலை பார்த்தாலே பயமாக இருக்கும். அப்படி கடலுக்கு ஒரு டாட்டா சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தியாச்சு. இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் மிக மிக மிக்க நன்றி. பாய்.